ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ட்ரெண்டிங்கான கொரியன் சீஸ் கார்லிக் பன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஹோம்மேட் பன்ஸ் தான் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் பண்ண முடியல இல்லை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் பன் பண்ணுறத ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்டோர் பாட் பன் வாங்கி நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். இது எக் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 கப் கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சுகர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதையும் எல்லாத்தையும் பவுலில் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு லூக் வார்ம் மில்க்கு பால், அதாவது காய்ச்சி ஆற வச்சு லைட்டாக சூடாக இருக்க மாதிரி எடுத்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அதோட மிக்சரோட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபோக் வச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஸோ தட் நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அது வரை வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஒன்ஸ் ஈஸ்ட் இஸ் ஆக்டிவேட்டட் நம்ம 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கலாம். 1 கப் மைதா 250 ml ஆர் 250 கிராம். ஸோ அன்றைக்கி நான் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். ஒன்ஸ் மாவு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா நீட் பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ நமக்கு அவ்வளோக்கு அவ்வளோ மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் பவுலில் பிசைஞ்சதுக்கப்புறமா ஒர்க் சர்ஃபேஸில் போட்டு ஜஸ்ட் நீங்கள் மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா உங்கள் பாம் வச்சு தேய்ச்சிட்டே அழுத்தி பிசைச்சிட்டே இருக்கணும். நீங்கள் பிசையும் போது மாவு ஒட்டின மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்ஃபேஸில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு மாவு கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு ப்ரெஷர் போட்டு நல்லா தேய்ச்சி அழுத்தி பிசைஞ்சிட்டே இருக்கணும். எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாவு ஒட்டாமல் எனக்கு கிடச்சிருக்கு. அதை ஜஸ்ட் நீங்கள் டக்கின் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மூடி வச்சு ரெஸ்ட் கொடுங்க. இது கரெக்டாக நமக்கு டபுள் த சைஸ் வரதுக்கு ஒரு 2 hours ஆகும் ரூம் டெம்பரேச்சரில். 1 or 2 hours நமக்கு டபுள் த சைஸ் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கரெக்டாக 2 hours கழித்து எனக்கு நல்லா சாஃப்டான டோ கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அழுத்தினா உங்களுக்கு உள்ளங்கை போகுது பார்த்தீங்களா? அப்போனா நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி கரெக்டாக நமக்கு மாவு டபுள் ஆகிருக்குன்னு அர்த்தம். பவுல்லேருந்து எடுத்துகிட்டு ஒர்க் சர்ஃபேஸில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ப்ரெஷர் போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு கரெக்டாக 6 ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் பிச்சு எடுத்தாலும் சரி, இல்லை நைஃப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலும் சரி. இதுக்கு கரெக்டாக நமக்கு 6 பன்ஸ் கிடைக்கும், ஹோம்மேட் பன்ஸு. ஒன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு போர்ஷனையும் எடுத்து நம்ம பன் மாதிரி ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நீங்கள் மாவை ஒன்றா எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் ஒன்றா உள்ளே மடக்கி விட்டுட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காம ஜஸ்ட் சாஃப்டாக அப்படியே நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் தேய்ச்சிட்டு பேக்கிங் ட்ரேயில் 1 by 1 இதே ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வைக்கணும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான சாஃப்டான பன் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் டக்கின் மட்டும் பண்ணுங்கள். டக்கின் பண்ணிவிட்டு உங்கள் 2 பாம்ஸை வச்சு நீங்கள் ப்ரெஷர் போடாமல் ஜஸ்ட் சாஃப்டாக டர்ன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம எல்லா பன்னையுமே ட்ரேயில் வச்சுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்டிங் பீரியட் விடலாம். ஸோ தட் நமக்கு டபுள் த சைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டபுள் த சைஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு மில்க் வாஷ் மட்டும் கொடுக்கலாம். எக் ஆட் பண்ணுறவங்க நீங்கள் எக் வாஷ் பண்ணிவிட்டு மேலே செசமி சீட்ஸ் வெள்ளை எள்ளு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி மில்க் வாஷ் தான் கொடுக்குறேன். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அவனை. 180 degree செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுங்கள். கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. பன்ஸ் பேக் ஆகிற டைமில் நம்ம ஒரு கார்லிக் பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 30 கிராம் அளவுக்கு பூண்டை உரித்து நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். அதோட நான் சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 100 கிராம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை 3 நல்லா சேர்த்து நம்ம ரெடி பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். இது நம்ம டாப்பிங்க்கு யூஸ் பண்ணுவோம்.
உங்களுக்கு மெல்ட் பண்ணாமல் ரூம் டெம்பரேச்சர்லேயே உங்களுக்கு பட்டர் இருக்குது, நீங்கள் அதை கூட நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். பட் கொரியாண்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பன் மேலே. இதை பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் ஒயிட் சாஸ் தான் பண்ணுறேன். பட் ஆக்சுவல் ரெசிபி பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸ் வச்சு பண்ணுவாங்க. நான் இதை வச்சு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் பண்ணுறேன். அதுக்காக நான் வந்து சால்டட் பட்டர் வந்து 50 கிராம் ஒரு பேனில் போட்டுக்கிறேன். பட்டர் உருகுனதுக்கப்புறமா ஒரு 20 கிராம் அளவுக்கு நறுக்கிய பூண்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஃப்ளேவர் எல்லாம் போனதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மைதா ஆட் பண்ணும்போது நமக்கு கட்டி தட்டும். ஸோ வந்து ஃப்ளேமை நீங்கள் மீடியம் பண்ணிவிட்டு நல்லா அதை ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 400 ml 400 ml வந்து ரா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி தட்டாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள்கிட்ட விஸ்க் இருக்குது, முட்டை கலக்கிற இது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு விஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டியே தட்டாது. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த கிரேவி திக் ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த மிக்ஸ்சர் வந்து திக் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஹோம்மேட் ஒயிட் சாஸ் வந்து ரெடி. ஆல்ரெடி நம்ம பாஸ்தா வேக வச்சுருந்து இதில் போட்டிங்கன்னா இது நமக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த பேஸ் வச்சு நம்ம நிறையா ரெசிபீஸ் பண்ணலாம். அட்டகாசமான நம்ம ஹோம்மேட் பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த மேலே இருக்க சாஃப்ட்னஸ் நமக்கு அப்படியே ரீட்டைன் ஆகிறதுக்கு நான் வந்து ஜஸ்ட் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நைஃப் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஜஸ்ட் மேலே வரைக்கும் ஃபோர் போர்ஷன்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஒயிட் சாஸ் இருக்குது இல்லையா, அதை உங்களுக்கு எவ்வளோ ஊற்ற முடியுமோ நீங்கள் உள்ளே ஊற்றி வச்சுட்டு கார்லிக் அண்ட் பட்டர் ரெடி பண்ண மிக்ஸ்சரையும் மேலே அப்ளை பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் மொசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மொசரல்லா சீஸை நல்லா துருவி எவ்வளோ உங்களால் ஸ்டஃப் பண்ண முடியுமோ உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கஃபே ஸ்டைல் ஆர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு கொரியன் கார்லிக் பன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்ருக்கும். இதே ப்ராசஸை மற்ற 5 பன்னுக்குமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓவனில் வைக்கணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. எதுக்காக அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரா சீஸ் போடுறோம் இல்லையா, அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்து சூப்பராக சாஃப்டாக அண்ட் சூடாக இருக்கும் பன். அதுக்காக தான். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு அண்ட் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. மித்த இருக்க பன்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு ஓவனில் வந்து 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு எப்படின்றத நான் காட்டுறேன். அவன் வந்து நீங்கள் 160 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் கரெக்டாக பேக் பண்ணால் போதும். நமக்கு அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு சூப்பராக இருக்கும். எஸ், த வெயிட் இஸ் ஓவர். அட்டகாசமான கஃபே ஸ்டைல் ஆர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ரெண்டிங்கான கொரியன் சீஸ் கார்லிக் பன் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒர்த் த ரெசிபியாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.